என்னாச்சுப்பா? கௌரி எங்க? என்னங்க எங்கங்க கௌரி? என்னாச்சுங்க? கௌரி அங்க இல்ல லட்சுமி. இல்லையா? எங்க போனாங்க அவ? தெரியல லட்சுமி. குமார மாற்றி விடுறதா நினைச்சுக்கிட்டு அந்த தர்மலிங்கத்தை இன்னும் உசுப்பேத்தி விடுறதுக்காகத்தான் அவ அங்க போயிருப்பான்னு நினைச்சு போனேன். ஆனா அவ அங்க இல்ல, அங்க போகவும் இல்ல. அப்படின்னு அவங்க சொன்னாங்களாப்பா? இல்லம்மா, உண்மையிலேயே அங்க போகல. ஒருத்தர் பேசுற விதத்தை வச்சு உண்மை பேசுறாரா பொய் பேசுறாரான்னு சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். கௌரிய நாம தான் ஒளிச்சு வச்சுக்கிட்டு நாடகம் ஆடுறதா அவரு சொல்றாரு. இது நல்ல கதையா இருக்கே. எதுக்குங்க நாம பெத்த பொண்ண ஒளிச்சு வச்சிருக்கோன்னு ஏன் போய் சொல்லணும்? இவ ஒருத்தி எங்க போய் தொலைஞ்சாலோ என்னவோ, என் வயித்துல வந்து வாட்சா பாரு. அம்மா விடுமா, இப்ப அவளை திட்டுறது முக்கியம் இல்ல. அவ எங்க போனான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்பா டிலே பண்ணாம இப்பவே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருவோம்ப்பா. வாங்கப்பா. அண்ணாமலை, உங்க பொண்ணு கௌரி எங்க? சார், என் தங்கச்சியை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் கிளம்ப இருந்தோம். அதுக்குள்ள நீங்க வந்து அவ எங்கன்னு கேக்குறீங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சார். என்ன நடிக்கிறீங்களா? நீங்களே ஏதோ பண்ணி அவளை மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு தர்மலிங்கம் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க. சார், நீங்க பேசுறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அவ நான் பெத்த பொண்ணுங்க, என் ரத்தம். அவளை போய் நான் ஏன் மறைச்சு வைக்க போறேன்? அவ தப்பான வழியில போய்கிட்டு இருக்கா. எப்படி அவளை திருத்தி சரி பண்றதுன்னு தான் நாங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். சார், இதெல்லாம் நீங்க வந்து ஸ்டேஷன்ல சொல்லுங்க. அவர் உங்க மேல புகார் கொடுத்திருக்காரு. உங்க மேல சந்தேகம்னு தெளிவா சொல்லியிருக்காரு. இன்ஸ்பெக்டர், எங்க பொண்ண காணும்னு நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது யாரோ சம்மந்தம் இல்லாம ஒரு மூணாவது மனுஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது உங்களுக்கு பெருசா? சந்தேகம் இல்லைன்னு எப்படிமா சொல்றீங்க? அவங்களுக்கு சாதகமா சாட்சி சொல்ற அளவுக்கு வந்திருக்கா உங்க பொண்ணு. இப்ப அவளை காணோம். அவங்க உங்க மேல சந்தேகம்னு சொல்லியிருக்காங்க. விசாரிச்சு தானே தீரணும். சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம். தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க அப்பா இந்த மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒரு முட்டாள்தனம். இவங்க மேல எந்த தப்பும் இல்ல சார். போதுமா சார்? நீங்க சொன்னீங்களே, அவரோட பிள்ளையே வந்து சொல்றாரு. இப்ப திருப்தி உங்களுக்கு? அது இல்லம்மா. நான் சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. என் சின்ன பொண்ணு மேல ஏதோ ஒரு தப்பு இருக்கு. அவ வேணும்னே தான் எங்களுக்கு எதிராக அவங்க கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறா. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அவளை நாங்க எதிரியா நினைக்கல. இப்பவும் அவளை திருத்தி சரி பண்ண முடியும்னு நம்புறோம். அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்குள்ள இப்ப அவ எங்க போனானே தெரியலையே சார். இந்த துக்கத்தை புரிஞ்சுக்காம நீங்க. சரி சார், அப்ப ஒண்ணு பண்ணுங்க. உங்க பொண்ணை காண நீங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. நான் அது மேல ஆக்ஷன் எடுக்கிறேன். சரிங்க சார், நீங்க போங்க, நாங்க பின்னாடியே வரோம். நீங்க செஞ்சதாம்பா சரி. அந்த குடும்பத்துக்கு இந்த பதிலடி வேணும். ஏன்பா இப்படி பண்ணீங்க? எதுக்குப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கௌரி காணோன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? அதுக்கு காரணம் அவங்க அப்பான்னு சொல்லி. ஏன் அதுல உனக்கு என்ன பிரச்சனை? அப்பா, போலீஸ் அவங்க வீட்டுக்கு வந்து பயங்கரமா கத்திட்டு போயிருக்காங்க. இப்ப அண்ணாமலை சார் வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சொல்லட்டுமேடா, உனக்கு என்ன வந்ததுன்னு தானே கேக்குறாரு. அவங்களே கௌரி காணோன்ற ஒரு டென்ஷன்ல இருக்காங்க. இப்ப அண்ணாமலை சாரையும் தூக்கி உள்ள வச்சுட்டாங்கன்னா அப்புறம் கௌரியை யாருக்கா தேடுவாங்க? என்ன வேணும்னாலும் செஞ்சுட்டு போட்டோம், உனக்கு என்ன? அம்மா, தப்புமா. அவரே நம்ம வீட்ல வந்து ஏதோ ஒரு டென்ஷன்ல கத்திட்டு போனாரு. இப்ப நம்மளே அவர் மேல பழிய போடுறது ரொம்பவே தப்புமா. எது தப்பு எது சரின்னு நீ சொல்லி எங்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்ல, புரியுதா?
இவன் திருந்தவே போறது இல்லம்மா. எப்ப பாரு காயத்ரி காயத்ரின்னு அவ புராணம் தான். அவன் நல்லா இவன் தலையில மிளகா அரைச்சு வச்சிருக்கா. மந்திரிச்சு விட்ட ஆடு மாதிரி அவ பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்கான். இவன் நமக்கெல்லாம் இருக்க போறது இல்ல. நம்ம கனவு காண்றதே வேஸ்ட். டேய், உன் மனசுல இந்த காயத்ரியை நினைச்சுக்கிட்டு தான் நீ இப்படி எல்லாம் பேசுறன்னு எனக்கு நல்லா புரியுது. நீ தலைக்கீழ நின்னாலும் அவளை நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இப்ப எதுக்குமா அந்த பேச்செல்லாம்? எப்படி பேச சொல்ற? வேற எப்படி பேச சொல்ற? அந்த ஆள் என்னடா நான் நம்ம கடத்தல்காரன் நினைச்சு என் வீடியர் என் சட்டை பிடிச்சி கேள்வி கேட்டு போறான். அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணா உனக்கு எங்கடா வலிக்குது? எல்லாம் அந்த பொண்ணு மேல வச்சிருக்கிற ஆசை உன்னை இப்படி பேச வைக்குது. இல்லப்பா. ஏய், உனக்கு இன்னும் எத்தனை தடவை இதே விஷயத்த சொல்லிட்டு இருக்கணும்? கௌதம் சாவுக்கு அவளும் அவ குடும்பமும் தான் காரணம். இன்னும் சொல்லணும்னா அவ மாமன் தான் கொலை பண்ணிருக்கான்னு ப்ரூவ் ஆயிருக்கு. இதுக்கு மேல உனக்கு என்னடா தெரியணும்? இன்னொரு தடவை இந்த பேச்சை எடுத்த நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். அக்கா, இச்சிப்போ. இத பாரு சூர்யா, இன்னொரு தடவை அவங்களுக்காக நீ வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருந்த உன்னை தொலைச்சிடுவன் தொலைச்சு. டிரைவரா வேலை பார்க்கட்டும் ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்தா நீ பொண்ணை கூட்டிட்டு ஊரை விட்டு போவியா? இல்ல சார் உள்ள. யோ பயா. சார் வணக்கம் சார். வாங்க குமார். என்ன சார் திடீர்னு ஃபோன் பண்ணிருந்தீங்க? உங்க ஃபோன் வந்தோன்னா கையும் ஓடல காணும் ஓடல. என்ன சார் ஆச்சு? கௌரி எப்படி இருக்காங்க? ஏன் சார் கேக்குறீங்க? இல்ல உங்க ஒய்ஃப் கௌரி எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன். அதான் கேஸ் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போயாச்சுல்ல, பிரச்சனை ஒண்ணும் இல்லாம இப்ப சமரசமா இருக்கீங்கல்ல? சார் உண்மையை சொல்லணும்னா அந்த சம்பவம் அன்னைக்கு நடந்ததுக்கு அப்புறம் நான் ஊருக்கு போயிட்டேன் சார். மாமா வீட்டில் நான் இல்லை சார். அப்போ கௌரி உங்க மாமா வீட்டில தான் இருக்காங்களா? ஆமா சார். ஏன் கேக்குறீங்க? மிஸ்டர் குமார், உங்க ஒய்ஃப் கௌரியை காணோன்னு தர்மலிங்கம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவருக்கு உங்க மாமா மேலேயே சந்தேகம். அவரே தான் பொண்ணை மறைச்சு வச்சுக்கிட்டு காணோன்னு நாடகம் ஆடுறாருன்னு அவர் நினைக்கிறாரு. உங்க மாமா இத பத்தி ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரா? என்னது? கௌரியை காணோமா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா, கடைசியா நீங்க கௌரி கிட்ட எப்ப பேசுனீங்க? அதான் சொன்னனே, அன்னைக்கு அவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் நான் ஊருக்கு போயிட்டேன். எங்க மாமா வீட்டுல கூட நான் தங்கலங்க. என்னங்க இது? ஏதோ பொண்ணை அவங்க அப்பாவே கூட்டிட்டு போன மாதிரி சொல்றீங்க. வேற வழி இல்லை சார். என் குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கு. ஆரம்பத்துல நான் கௌரியை கல்யாணம் பண்ணிட்டு எந்த குறையும் இல்லாம தான் வச்சிருந்தேன். ஆனா அவளுக்கு தான் கல்யாணத்து மேலேயோ என் மேலேயோ வெறுப்பு. இப்பவும் சொல்றேன் சார், கௌரி தவிர என் மனசுல வேற யாருக்கும் இடம் இல்லை. அவளா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு திருந்தி என் கூட சேர்ந்து வாழ்வாங்கிற நம்பிக்கையில் தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐம் சாரி குமார், கௌரியை காணோம். இதுதான் ஒன்லைன். அவங்கள காணோன்னு உங்க மாமா அந்த தர்மலிங்கம் தான் ஏதாவது செஞ்சிருப்பாரு நினைச்சுக்கிட்டு அவங்க வீட்டுல போய் சத்தம் போட்டிருக்காரு. அவர் இவர் மேல சந்தேகப்பட்டு இங்க வந்து என்கிட்ட புகாரே கொடுத்துட்டு போயிட்டாரு. இதுதான் நடந்தது. சார் கௌரிக்கு என்ன சார் ஆச்சு? தெரியல, இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் உங்களை இங்க வர சொன்னேன். என்ன சார் இது? இந்த பொண்ணு எந்த நேரத்துல எப்படி நடந்துப்பான்னு நம்மளால ஜட்ஜே பண்ண முடியல சார். நீங்களே வேணா பாருங்களேன். அன்னைக்கு நான் ஃபாஸ்டா வண்டி ஓட்டுனது என்னமோ உண்மைதான். அந்த கௌதம் தடுமாறி கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டது உண்மைதான். ஆனா நானா வேகமா ஓட்டி அவன் மேல மோதிட்டேன்னு எல்லாரும் முன்னாடி வாய்க்கூசாம சொல்லல. இத்தனைக்கு அவளை தூக்கி நான் வண்டியில போடும்போது அவளுக்கு சுயநினைவே இல்லை. புரியுது குமார், பட் நம்ம நோக்கம் கௌரி என்ன ஆனா எங்க போனான்றதை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள்ல விசாரிங்க. உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யுங்க. நானும் என் ரூட்ல போய் விசாரிக்கிறேன். உங்க மாமா வரார். குமார், மாமா கௌரிக்கு என்னமாச்சு? தெரியலப்பா, எங்க போனானே தெரியல. எனக்கு என்னமோ அந்த தர்மலிங்கம் தான். சார் இப்போதான் டீட்டெயிலா எல்லாமே குமார் கிட்ட சொன்னேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா தயவு செய்து வெளியே போய் பேசுங்க. மாமா எனக்கே இந்த விஷயம் தெரியாது. சார் போன் பண்ணி இப்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் கௌரி தொலைஞ்ச விஷயமே எனக்கு தெரியுது. இந்த பொண்ணு ஏண்டா இப்படி எல்லாம் நடந்துக்கிறானே தெரியலையே. நினைச்சா படபடப்பா வருதுப்பா. மாமா கொஞ்சம் அமைதியா இருங்க மாமா. சார் இது சம்பந்தமா எப்போ நான் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நான் மாமா வீட்டில் தான் சார் இருப்பேன். கொஞ்சம் பார்த்து தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க சார். கண்டிப்பா நானும் தேடி பார்க்கறேன். தேங்க்யூ சார். மாமா வரேன் சார். வாங்க. அம்மா
வாப்பா குமாரு. மாமா நீங்க எப்போ வந்தீங்க? இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. நானும் ஸ்டேஷனுக்கு போனேன். பார்த்தா மாமா வந்திருந்தாரு. உன்னை எதுக்குப்பா வர சொன்னாரு? கௌரி காணோன்னு அதான் எல்லாரும் பரபரப்பா இருக்காங்க. அதான் சந்தேகப்பட்டு என்ன கூப்பிட்டுருக்காங்க. ஐயோ அநியாயமா இருக்கு மாமா. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க? விடுமா, அதான் தப்பா ஒண்ணும் நடக்கலையே. ஆமா காயத்ரி, ரொம்ப தன்மையா தான் பேசினாங்க. அன்னைக்கு அவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் நான் இங்க இல்லாதது, ஊருக்கு போனது எல்லாத்தையும் அவர்கிட்ட நான் எடுத்து பக்குவமா சொன்னேன். அவரும் எல்லாத்தையும் அமைதியா கேட்டுட்டாரு. கௌரி காணோம், தேடுதல் முயற்சியில் இருக்காங்க, தகவல் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சா உடனடியே வந்து சொல்லணுங்கிறத மட்டும் சொன்னாங்க. என்னத்த முயற்சி பண்ணி என்ன, எங்க போய் தொலைஞ்சாலே தெரியலையே. அவ இருந்தாலும் சிக்கல், தொலைஞ்சாலும் சிக்கல். இப்படி ஒரு பொண்ணு எனக்கு பிறக்காமலே இருந்திருக்கலாம். மாமா, ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? இந்த பாருங்க, கௌரிக்கு ஏதோ மனசுல பிரஷர் இருக்கு. அதான் அவளுக்கு யாரை கண்டாலும் பிடிக்க மாட்டேங்குது. என்ன பிரச்சனை அவன் மனசுக்குள்ள இருக்குங்கிறது நம்ம எல்லாம் கலந்து பேசி கண்டுபிடிச்சு அதை நம்ம சரி பண்ணணும். குமார், உனக்கு நல்ல மனசுப்பா. அவ உன்னை இவ்ளோ கஷ்டப்படுத்தின பிறகும் நீ இப்படி பேசுறேன்னா உன்னை கையெடுத்து கும்பிடணும்பா. அத்தை, என்ன இதெல்லாம்? அன்னைக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கும்போது எங்க அப்பா வந்து சொல்லல, கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிருன்னு. அந்த பயிருக்கு நான் தானே காவல்காரன். அதான் நான் காவல் காத்துட்டு இருக்கேன். என் கடமையை தான் நான் செய்யறேன். விடுக்குமார், எங்க தலையெழுத்தும் உன் தலையெழுத்தும் ஒண்ணு சேர்ந்து நோகடிக்கிற நேரம் போல இருக்கு. அப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா. முதல்ல அவ எங்க போனான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம்ப்பா. மத்த எல்லாத்தையும் அப்புறமா பேசிக்கலாம். எங்க போனான்னு எப்படிடி கண்டுபிடிக்கிறது? தெரியலம்மா. அவளுக்கு உதவி செய்யக்கூடியவங்க யார் யாருன்னு யோசிக்கலாம். அவ ஃப்ரெண்ட்ஸுங்க 2-3 பேரை எனக்கு தெரியும். ஒருவேளை அவங்க வீட்டுக்கு போயிருப்பா. இல்லனா அவங்க மூலமா வேற எங்கேயாச்சும் போயிருப்பா. என்ன பொண்ணு இவ? செத்து தொலைஞ்சிருந்தாலாவது. ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை. தப்பா நினைச்சு கதப்பா. எனக்கு அப்படிலாம் தோணுதுன்னா என்ன பண்றது? அம்மா, தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத. நான் இப்பவே போறேன். அவ ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசி ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பாக்குறேன். தப்பா ஒன்னும் நடந்திருக்காது. எல்லாரும் தைரியமா இருங்க. வா குமார், வா லட்சுமி. இன்னொரு இட்லி வச்சுக்கமா? போதுங்க, வேண்டாம். நல்லா சாப்பிடுமா. சாப்பிட்டு நீ ரெஸ்ட் தானே எடுக்க போற. சாப்பிடுமா, சாப்பிடு. நல்லா சாப்பிடு. சாம்பார் ஊத்தவா? பரவாயில்ல, போதுங்க, போதும். சாப்பிடு. சட்னி வைக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம். பழம் வைக்கட்டுமா? எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, போதுங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு இந்த பாயசத்தையும் சாப்பிடணும். ஐயோ இல்ல, எனக்கு போதும், நான் கை கழுவிக்கிறேன். இரு இரு இரு, நீ எங்கேயும் போக வேண்டாம். இந்தம்மா, கை கழுவிக்கோ. கழுவிக்கோ. என்னங்க இதெல்லாம்? எனக்கு இப்படி எல்லாம் செஞ்சு பழக்கம் இல்ல. அதனால என்ன இப்போ? இதெல்லாம் பழக்க வேண்டியதுதானே? அது இல்லைங்க, நான் இங்க வேலை கேட்க தான் வந்தேன். எனக்கு போய் இப்படி எல்லாம் உபசரிப்பு பண்ணீங்கன்னா. இத பாரு, யார் வந்தாலும் இப்படிதான் கவனிக்கணும்னு எங்களுக்கு உத்தரவு. ஆமா, மரியாதை கொஞ்சம் குறைஞ்சாலும் எங்க முதலாளிக்கு ரொம்ப கோவம் வந்துரும். கை கழுவிக்கோ. கழுவிக்கோ. இதுல கை தொடச்சுக்கோ. ஐயோ, எனக்கு இதுல எல்லாம் யூஸ். பரவாயில்ல, இப்படி இதுல கை தொடச்சுக்கோ. இல்ல வேண்டாம். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க.
அன்னதானம் நல்லா பண்ணணும். செலவை பத்தி கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிங்கய்யா. வா. வணக்கம் ஐயா, என் பேர் கௌரி. நீ தான் கௌரி அம்மா? சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேங்க ஐயா, வயிறு நிறைஞ்சிருச்சு. வயிற்ற காய போடக்கூடாதும்மா. வா உள்ள போய் பேசுவோம். நீ வாயா. உட்காரு உட்காருமா. கூச்சு பரவாயில்ல, கூச்சு உட்காரு உட்காரு. அப்புறம் கௌரி, என்ன படிச்சிருக்கிற? 10th சார். மேல படிக்கலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள எங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. அடடா, மேல படிச்சிருக்கலாமே. சரி பரவாயில்ல விடு. அது சரி, உனக்கு உன் புருஷனோட பிரச்சனை என்ன? வார்டன் சரோசா சொன்னாங்க. ஆமாங்க ஐயா, எனக்கு பிடிக்காத ஆளை கட்டாயப்படுத்தி கட்டி வச்சிட்டாங்க. விடுமா, வாழ்க்கையில இதெல்லாம் சகசம் தானம்மா. உன் புருஷன் கூட இருக்க உனக்கு பிடிக்கல, அப்படித்தானே? ஆமாங்க, எனக்கு பிரச்சனை என் வீட்டுக்கார் மட்டும் இல்ல, என் அம்மா, என் அப்பா, என் அக்கா எல்லாருமே என்ன எதிரியா நினைக்கிறாங்க. செத்து போறது ஒண்ணுதான் வழின்னு நினைச்சேன். இந்த இடத்துல உனக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணிருக்கேன், சார போய் பாருன்னு சரோஜா மேடம் தான் சொல்லி அனுப்புனாங்க. வேலைக்கு என்ன கண்ணு, கொடுத்துட்டா போச்சு. சோசியர பாருங்க, இதோ ஆரம்பிச்சிட்டேன். இந்தம்மா, உன் 2 கை கட்ட விரல் ரேகையையும் பிரஸ் பண்ணி இந்த பேப்பர்ல வைமா. வைமா. எதுக்கு? வைமா, பரவாயில்ல. வைமா. சார், நான் அப்ளிகேஷன் எதுவும் எடுத்து வரல, என்ன வேலைன்னு தெரியாம. இப்ப பாத்தியம்மா, ரேகை எடுத்துட்டு போனார்ல, அதான் கண்ணு, அதான் அப்ளிகேஷன். 10 நிமிஷத்துல ஓகேவா இல்லையான்னு தெரிஞ்சிடும். புரியலைங்களே. புரியுமா, எல்லாம் வந்த உடனே புரிஞ்சிடும். சரி அதை விடு. ஏமா, நீ உன் புருஷன் கூட சேரலைன்னா அந்த அம்மா சொன்னாங்களே, உண்மையா? என்னம்மா, செப்புமா, செப்பு. ஆமாங்க, எனக்கு இஷ்டம் இல்ல, அதை ஓப்பனா அவர்கிட்ட சொல்லிட்டேன். அதாம்மா நல்லது. நமக்கு ஒண்ணு பிடிக்கலன்னா பளிச்சுன்னு சொல்லிடணும். அதே மாதிரி பிடிச்சிருந்தாலும் சொல்லிடணும். இப்ப என்னையே எடுத்துக்கைய, உன்னை பார்த்ததும் எனக்கு பிடிச்சு போச்சு. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரெண்டு ராமலிங்கக்காரு, ஏம் செத்துந்தி ரேகுலு. ஐயா, பொருத்தம் ரொம்ப பிரமாதமா இருக்கியா. ஊரு பூரா தேடினாலும் எப்படி பொருத்தம் அமையிறது ரொம்ப கஷ்டம் ஐயா. அப்படியே சொல்றீங்க? ஆமாங்க ஐயா, குரு உச்சத்துல இருக்கிற இந்த நேரத்துல ரேக பொருத்தம் அமையிறது பெரிய குடுப்பனை ஐயா. நீங்க கண்ணை மூடிக்கிட்டு இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டலாம் ஐயா. என்னையா பேசுறீங்க? கல்யாணம் அது இதுன்னு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்க, அதனாலதான் வந்தேன். கல்யாணம் கூட ஒரு வேலை தான் கண்ணு. இல்ல, இது ஏதோ சரியா படல, நான் கிளம்புறேன். கண்ணுங்களா ஐயா, பாப்பா நீ தீஸ்கோ வெள்ள பத்திரங்க. புரியலையா? அவங்கள உன்னை பத்திரமா பாத்துக்க சொன்னேன். பாத்துக்குவாங்க பாத்துக்குவாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத. வாங்க போ ரெண்டி போ. வெளிய போறேன். என்ன விடுங்க. ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணு இல்ல. என்ன விடுங்க ப்ளீஸ். வா. என்ன விடுங்க. அப்புறம் போலாம். வீட்டுக்கு தானே போலாம்.